Hello guys, good evening. This is Shankari from 100 Learning Together. So, hope you guys are doing good. So, we are going to start with a new chapter, circles. So, yarla live vantinglo takkunu oru hi solunga so that let's start the class. So, circles oda basics. Yes, so neenga standard 9 liye nariya vishayam padichirpeenga. That is basics of circles பத்தி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி அதிலிருந்து அந்த பேசிக்ஸ் எல்லாமே ஒரு குயிக் ரீகால் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கண்ட் ஒரு ஸ்டான்ஜென்ட் அண்ட் அதர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் விச் ஹவ் பீன் ஆஸ்ட் இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ரொம்ப அதிக டைமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் இந்த சாப்டர் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்ஸாம்ஸில் இந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் ஈஸியாக வருமா இல்லை டஃப்பாக வருமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் நமக்கு இல்லையா? ஸோ ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர் சர்க்கிள்ஸ் சாப்டர் ரெண்டுமே உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை பக்கா மாஸ் பண்ணிடலாம் அண்ட் ஃப்ரம் டுமாரோ ஓகே. ஸோ நாளையிலிருந்து அகேன் வில் ஸ்டார்ட் வித் சம்ஸ் ஓகே. So yes, so let's all start with the circle. So யாரெல்லாம் வந்துட்டீங்களோ டக்குன்னு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க ஓகே. ஸோ let's start doing. ஸோ சர்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சர்க்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ சர்க்கிள் அப்படின்ற இந்த ஃபிகர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்? ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறையா ஓகே. ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் ஆல் டுகெதர் இன் அ பிளேன். அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ டிஸ்டன்ஸில் இல்லாமல் ஸோ எல்லாமே பக்கமாக ஸோ இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஃபார்ம் ஆன ஒரு ஃபிகர் தான் என்னது? ஸோ இட் இஸ் அ சர்க்கிள் ஓகே. ஸோ இந்த சர்க்கிள்ன்றது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈச் பாயிண்ட் இஸ் அட் அன் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ fixed point okay. so எப்படி சொல்றது, there is a point, there is a fixed point. இந்த fixed point க்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஓகே. இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வயலட்ல நான் ட்ரா பண்ணியிருக்க அந்த பிளாட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்து ஈக்வி டிஸ்டன்ட்ல இருக்கு. ஈக்வி டிஸ்டன்ட்னா என்ன? எல்லா பாயிண்ட்டுமே சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஓகே. ஸோ சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்குமா? எஸ், ஏதாவது ஒரு வேல்யூவாக இருக்குமா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ரேடியஸ் ஓகே. இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும், there are moving points in a plane ஓகே. அந்த பிளேன் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அந்த டிஸ்டன்ஸ் என்ன? இட் இஸ் ரேடியஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன? chord okay. so chord அப்படின்னா என்ன? so chord is nothing but a line segment okay. so a line segment drawn in a circle okay. ஒரு line segment இருக்கு. இப்போ இந்த greenல நான் இங்க draw பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chord அப்படின்னு சொல்லுவோம். what is called? chord is actually any line segment made by joining any two points on the boundary of the circle okay. so boundary இன்றது எது இங்க? so boundary இன்றது இந்த black circle that இந்த points எல்லாத்தையுமே நம்ம join பண்ணி if we draw a figure right இந்த shape தான் என்னது? circle சொல்றோம். அந்த circleல அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? we are just calling it as boundary of the circle. இந்த பவுண்டரி ஆஃப் த சர்க்கிளில் ஏதாச்சும் 2 பாயிண்ட் எடுத்து அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சா இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் chord ரைட் ஓகே. அப்போ டயாமீட்டர்னா என்ன? டயாமீட்டரும் ஒரு 2 பாயிண்ட் பவுண்டரியில் இருக்க 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க லைன் செக்மெண்ட் மாதிரி தானே இருக்குது. அப்போ டயாமீட்டரும் chord-ஆ? எஸ், ஆன்சர் மீ, இஸ் டயாமீட்டர் அ chord? டயாமீட்டரை கூட நம்ம chord-ன்னு சொல்லலாமா? yes or no? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டயாமீட்டரை நம்ம chord-ன்னு சொல்லலாமா? எஸ், டயாமீட்டரை நம்ம chord-ன்னு சொல்லலாமா? எஸ் guys, those who are in the live just answer me.
diameter இருக்கு. இந்த diameter நம்ம chordனு சொல்லலாமா கூடாதா? Is diameter a chord? This is my question. So yes or noன்றத உங்களோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Yes or no? Yes or no guys? So it is also a chord. In the diameter அப்படின்றது தான் longest chord, okay? So diameter is nothing but a longest chord அப்படின்னு சொல்லுவோம். It is diameter na actually என்ன? Diameter is nothing but 2 times the radius. So you know இந்த fixed pointல இருந்து boundaryல இருக்க ஒரு பாயிண்ட்க்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள distance தான் என்ன நமக்கு தெரியும்? We know it is a radius. So from here to here, from this to the right side, it is again a radius. And அதே மாதிரி இங்க இருந்து இந்த சைடும் it will be again a radius. அப்ப diameter அப்படினா it is nothing but 2 times the radius. Okay, diameter na என்ன? It is 2 times the radius. You have to know this. D is equal to 2r. Okay, so and diameterum chordum ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா chordன்றது என்னது? ஒரு சர்க்கிள்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற ஒரு லைன் செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? chordன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப diameterம் பாருங்க, it too has 2 points in the boundary of the circle. கரெக்ட்டா? So அப்படி இருக்கப்ப this diameter is also a chord. It is nothing but the longest chord of the circle. Okay? Yes. So இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the longest chord on the circle. எது வழியா பாஸ் ஆகுற மாதிரி? This diameter alone passes through which? Center of the circle. எந்த chord நமக்கு center வழியா பாஸ் ஆகுதோ அந்த chordோட பேர் தான் என்ன? Diameter. Okay? So yes, இந்த questions எல்லாம் ஏன் நான் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்றேன்? Because இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால MCQs, case based questions, assertion reasoning type of questions இது எல்லாத்துக்குமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? Yes. So அடுத்து circumference. Circumferenceனா என்ன? The length of the boundary of the circle. இதுவே இந்த ஷேப்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருந்ததுன்னா இதுக்கு லென்த்தை நம்மளால ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளா இருக்கிறப்ப இதோட லென்த்தை ஃபைண்ட் பண்றதுக்கான நேம் என்ன? இஸ் இட் ஏரியா? இஸ் இட் பெரிமீட்டர்? இதுக்கு என்ன நேம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but circumference of the circle. What it is called as circumference of the circle. Okay va? Yes, so there is a circle. In the circle related இப்ப பார்த்த terms எல்லாம் என்னென்ன? Center, radius, chord, diameter, circumference இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? எஸ். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is arc, sector and segment. இந்த 3 terms நமக்கு நல்லா தெரியணும். பிகாஸ் இதை வச்சு தான் ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் நீங்கள் படிக்க போகிற ஏரியா ஆஃப் செக்டார், ஏரியா ஆஃப் செக்மெண்ட் இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆர்க்னா என்ன, செக்டார்னா என்ன, செக்மெண்ட்னா என்னன்றது தெரியணும். ஓகேவா? எஸ். ஸோ வாட் இஸ் ஆர்க்? ஆர்க்னா என்ன? So arc is nothing but it is the part of the circle joining 2 points on the circumference of the circle. Okay? So இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற இந்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த பார்ட் ஆஃப் த சர்க்கிளை தான் நான் என்ன சொல்றேன்? It is called as arc. Okay? So this is what is called as arc. Yes. So என்னது? ரெண்டு பாயிண்ட்ஸ் on the boundary of the circle இருக்கணும். அதுக்கு இடையில இருக்கிற அந்த part of the circle தான் என்னது? It is arc. Okay. So அடுத்து நமக்கு என்ன தெரியணும்? What is sector? Sectorனா என்ன? Sector is nothing but the area made by an arc and the 2 radii of the circle by joining the center to the end points of the arc is called sector. அப்படின்னா என்ன? So there is a circle here. இந்த சர்க்கிளில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சென்டர்லேருந்து, ஸோ யூ வில் பி ஹேவிங் அ ரேடியஸ், ரைட்? இந்த ரேடியஸ், ரெண்டு ரேடியஸ் நான் ட்ரா பண்ணிடுறேன். இந்த ரேடியஸ் ரெண்டுமே பவுண்ட்ரியில் ரெண்டு பாயிண்ட்ஸை மேக் பண்ணும். கரெக்டா? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில எனக்கு ஃபார்ம் ஆகிற இந்த பார்ட் தான் என்ன? இந்த பார்ட் ஆஃப் த சர்க்கிள் தான் என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஆர்க். கரெக்டா? ஆர்க்னா என்ன பார்த்தோம் நம்ம இப்போ? ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற பார்ட் ஆஃப் த சர்க்கிள், இந்த பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சைடை ஆர்க்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா won't this be an arc?
ஸோ இப்போ இந்த ப்ளூ கலரில் நான் ட்ரா பண்ணுற இந்த பார்ட்டும் ஆர்க்காக தானே இருக்கும். எஸ், திஸ் வில் ஆல்சோ பி an arc. ஸோ அப்போ ஒரு சர்க்கிளுக்கு இந்த சைடு, தட் இஸ் அ கிரேட்டர் சைடு, வில் பி கால்ட் as what? மேஜர் ஆர்க். எஸ், அண்ட் இந்த மைனர் சைடு, கம்மியாக இருக்க சைடு, அந்த ஆர்க்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வில் கால் இட் as minor arc. Okay, we'll call it as a minor arc. Okay, so we know what is major arc now and what is minor arc. ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா how to find which is called as sector, which is called as what? Which is called as segment. நமக்கு தெரியும். First sector நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சென்டர்ல இருந்து ரெண்டு ரேடியஸ் ட்ரா பண்றோம். ரெண்டு ரேடியஸ் ட்ரா பண்றப்ப பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஆர்க்னா நமக்கு தெரியும், ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில ஃபார்ம் ஆகிற பார்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இட் வில் பி மைனர் ஆர்க், மேஜர் ஆர்க், இதெல்லாம் தெரிஞ்சாச்சு. அப்போ செக்டார்னா, sector is nothing but the area formed between them. So it is the area formed between them. இப்போ இந்த மைனர் ஆர்க்குக்கும் சென்டருக்கும் இடையில இருக்கிற இந்த பார்ட், இந்த ஏரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but minor sector. It is called as what? Minor sector. Okay, so அப்போ opposite sideல, so which is the greater part of the major arcக்கும் இந்த மேஜர் ஆர்க்குக்கும் and the center and இந்த ரேடியஸ் இருக்க இந்த பார்ட்டுக்கு பேர் என்ன? It is called as major sector. Okay, you have two sectors. One is minor sector and the other one is major sector. So minor arc and major arc, minor sector, major sector, இதுக்கான difference உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes or no? Do you understand the difference between what is minor arc, major arc, minor sector and major sector? இதுக்கான differences புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes or no? People in the live, just answer பண்ணுங்க பார்க்கலாம். Yes or no? Yes or no guys? Yes. Super. So அதுக்கு அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன? So you need to know what is segment. Segment na என்ன? So you will be having a circle and just now we have learnt about what? Chord பத்தி படிச்சிருக்கோம். So let's take a chord. Okay, so again I'll ask you this question. A chord which passes through the center of the circle na adukana name enna? A chord which passes through the center of the circle abdina adukana name enna? So those who know the answer just comment. Okay, so yaar yaarla paattinglo paatittu takkana answer pannunga. Okay va? So I am just taking a chord. Let me name this chord to be PQ. And in the circle இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு சென்டர் இருக்கு, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கு. ஓகே, சூப்பர் திவ்யா வினோத், சூப்பர் சூப்பர். எஸ், இப்போ இந்த PQ நேம் என்ன? கார்ட். இந்த கார்டுக்கு இப்போ என்ன அப்படின்னா, எதை நம்ம செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு கார்டு இருக்கும், இந்த கார்டுக்கும் அண்ட் சி வாட் வி ஹவ் லேர்ன்ட். ஆர்க்னா என்ன? ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த பவுண்டரி ஆஃப் த சர்க்கிளை தான் நம்ம ஆர்க்குன்னு சொன்னோம். கரெக்டாக? அப்போ இந்த PQக்கு இந்த சைடு இருக்கிறது என்ன ஆர்க்கா இருக்கும்? வாட் இஸ் கால் தேர்? அது வெறும் ஆர்க்கா? தட் இஸ் ஆர்க்கில் எந்த டைப்பில் வரும்? நான் ட்ரா பண்ணியிருக்க அந்த பார்ட் ஆர்க்கில் எந்த டைப் ஆஃப் ஆர்க்கா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் இட் அ மைனர் ஆர்க், மேஜர் ஆர்க்? அந்த மாதிரி கேட்குறேன். இந்த PQ கார்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க. அப்போ ஸோ வி நோ ஆர்க்னா என்ன? இட் இஸ் 2 points on the boundaryக்கு இடையில இருக்கிற part of the circle. Yes, அப்போ இந்த சைடு இருக்கிற இந்த பார்ட்ன்றது என்னது? It is nothing but minor arc. Okay, so அப்போ அந்த opposite sideல, yes yes திவ்யா வினோத், சூப்பர். அதே மாதிரி opposite sideல இருக்கிறது என்னது? It will be major arc. ஓகேவா? இப்போ இந்த chord PQக்கும் அந்த ஆர்க் இல்லையா, மைனர் ஆர்க்குக்கும் இடையில ஃபார்ம் ஆகிற அந்த what to say, அந்த பார்ட் இருக்கு இல்லையா, this area, right? இந்த ஏரியாக்கு பேரு தான் we will be calling it as minor segment. ஓகேவா? This is what is called as segment. நார்மலா minor segment, major segment next டைப்புக்கு போய்க்கலாம். ஸோ what it is generally என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டுக்கும் ஒரு ஆர்க்குக்கும், ஓகே, a distance between the, sorry, the area between the chord and the arc of a circle is segment, and area between the arc and 2 radii, அந்த பார்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we'll be calling it as sector. ஓகேவா? sector. So the basic topics, இந்த பேசிக்கான terminologies எல்லாமே புரிஞ்சுதா? எஸ், இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் we have to move with the next thing which is tangent. ஓகேவா?
So tangent secant-க்குலாம் போறதுக்கு முன்னாடி are you guys clear with the basic terminologies of circle? Yes or no? புரிஞ்சுதா? Yes, what are the things we have learned so far? Center, radius, ஒரு circle எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு, diameter, chord, arc, circumference, and then segment, sector, இதெல்லாம் arc எல்லாமே பார்த்திருக்கோம். எவ்வளவு பேருக்கு இதெல்லாம் புரிஞ்சுது? Yes, if you just understood this concepts, ஒரு thumbs up மட்டும் அனுப்புங்க பார்க்கலாம். Next போலாம். Tangent and secant குள்ள போலாம் வாங்க. Yes or no? புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, Divya Vinod, புரிஞ்சுதா உங்களுக்கு? Yeah? Great. So next, let's move to the next. So next in a concept, so the next concept is tangent and secant. Ilya, so tangent na first in a secant na enna. So you have to know a line which intersects a circle. A line which intersects a circle in two distinct points is called the secant of the circle. Okay? So let me take a circle. ஒரு circle இருக்கு. இந்த circle 2 pointsல, okay? It is called 2 pointsல ஒரு circleல touch ஆயிட்டு போகுது அப்படின்னா, okay? Intersects the circle. Intersecting is meeting the circle at 2 points. என்னென்ன pointsல மீட் பண்ணுது பாருங்க. இங்க ஒரு pointல, இங்க ஒரு pointல. இந்த மாதிரி ஒரு circleல ஒரு line உங்களுக்கு 2 placesல, okay, 2 pointsல intersect ஆகுது அப்படின்னா, then that is called as what? That line, right? இந்த line இருக்கு பாத்தீங்களா? இந்த லைனுக்கு பேர் தான் என்ன? It is called as the secant of the circle. Okay, அப்ப tangentனா என்ன? Tangent is nothing but the line which touches the circle at exactly one point. ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு சர்க்கிள்ல intersect பண்ணிட்டு போச்சு அப்படின்னா, yes, so அந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா, then the line is called as what? Tangent line. Okay, so இந்த concepts ரொம்ப 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 important even till your 12th standard, even engineering நீங்க போனீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ வாட் இஸ் டேஞ்சன்ட் அப்படின்றது, ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிளில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இஃப் இட் இன்டர்செக்ட் அட் ஒன் பாயிண்ட். இன்டர்செக்டிங்னா என்ன? நத்திங் பட் அந்த லைனும் அந்த சர்க்கிளும் மீட் பண்ணுற அந்த ஒரு பிளேஸ். ஓகே, அந்த இன்டர்செக்ட் ஆகிறது ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த லைனுக்கு நேம் தான் என்ன? டேஞ்சன்ட். ஆர் அந்த லைன் ஒரு சர்க்கிள்ல 2 பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா, தென் அந்த ரெண்டு பாயிண்ட், சாரி, அந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம்? we'll call it as a secant of a circle. ஓகேவா? எஸ், do you guys understood what is called as secant? எதை நம்ம டேஞ்சன்ட்னு சொல்லுவோம்? இதெல்லாம் புரிஞ்சுதா? எஸ். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம். என்ன வரலாம்? ஸோ அப்போ சப்போஸ் இஃப் மை சர்க்கிள் இஸ் லைக் தட், இப்போ எப்படி இருக்குது? இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அண்ட் மை லைன் இஸ் லைக் திஸ். ஓகே, வாட் இட் இஸ் கால்ட் அஸ்? இங்கே எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இல்லையே, தென் வாட் இட் இஸ் கால்ட் அஸ்? இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு வந்திருக்கா? வாட் இட் இஸ் கால்ட் அஸ்? இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? சீக்கெண்ட்னு சொல்லியாச்சு. ஓகே, அதே மாதிரி இதை டேஞ்சன்ட்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் திஸ் பார்ட் கால்ட்? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு லைன் போகுது, பட் இட் இஸ் நாட் இன்டர்செக்டிங் த எனிவேர், ரைட்? அப்படின்னா அந்த லைனுக்கு நேம் என்ன? டு யூ நோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? இதுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியுமா? எஸ், இதுக்கான ஆன்சர் இஸ் நான் இன்டர்செக்டிங் லைன். என்னது? இட் இஸ் நான் இன்டர்செக்டிங் லைன். எஸ், ஸோ இந்த லைன் அந்த சர்க்கிளில் எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் பண்ணலன்னா அதுக்கு ஈஸியாக அதுக்கு என்ன நேம் தான்? நான் இன்டர்செக்டிங் லைன். ஸோ ஃப்ரம் திஸ் you have learned 3 new topics, so 3 new terminologies which is tangent, secant and non-intersecting lines. Okay va? இது மூணும் தெரிஞ்சுதா? Yes or no? இது மூணும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? So there is a difference between a chord and a tangent. இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? Chord என்றது it will be a line segment. Line segment is a line between 2 points is called as what? Line segment. இல்லையா? இங்க நம்ம பேசுற tangent, secant இது எல்லாமே என்ன? It is a line. Okay, there is a difference. Okay, yes, shall we move to the next? Shall we move to the next? Yes. ஸோ உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய எல்லா டெர்மினாலஜிஸும் சொல்லியாச்சு. எஸ், ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ அபவுட் சம் சர்டைன் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு மீட் ஆகுது இல்லையா? இந்த மீட் ஆகிற பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்.
you have to know the next terminology, which is point of contact. Point of contact na enna is the only point which is venga the tangent ku circle ku common ah irukkudiya ore oru point edu appdinu pathina point of contact mattum da edu inga paarenga. So the circle is this and the line is this. இது ரெண்டுக்கும் இடையில காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், point of contact. அப்ப point of contact ன்றத point எப்படி இருக்கும், it is the only point which is common to both the figures, which is one circle and another one is line. Okay, so அடுத்த விஷயம் நமக்கு என்ன தெரியணும், அப்ப ஒரு டான்ஜென்ட்டுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுதான் டான்ஜென்ட்னு சொல்கிறோம். தென் இட் இஸ் அ சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறோம். அப்போ அந்த டான்ஜென்ட்டில் இருக்கிற மீதி பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், எஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நம்ம இப்போ என்ன சொன்னோம், திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் த ஒன்லி பாயிண்ட் common to எது ரெண்டுக்கும், circle and tangent இல்லையா. ஓகே, ஸோ அப்போ மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம், மீதி இருக்கிற these points, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் த tangent எல்லாம் எங்கே போகும். ஸோ every other point on the tangent, point of the tangent எங்கே இருக்கும், it lies outside the circle. எங்க இருக்கும், outside the circle. yes or no, அப்படிதானே இருக்கு. ஸோ டான்ஜென்ட்ல அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு இருக்கிற அந்த பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் த டான்ஜென்ட்டுமே எப்படி இருக்கு, அவுட் சைட் த சர்க்கிள் தான் இருக்கு. திஸ் மைட் பி ஆஸ்ட் இன் யோர் எம்சிக்யூஸ். ஸோ எம்சிக்யூஸ்க்காக தான் இந்த எல்லாமே சொல்லுது. ஸோ எம்சிக்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அந்த டைம் கூட நமக்கு எம்சிக்யூஸ் பார்ட்லேருந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ all the points on a tangent to a circle, the point of contact. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டான்ஜென்ட்ல இருக்கிற எந்த பாயிண்ட், ஓகே இந்த டான்ஜென்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த நிறைய பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கு நியர்பையா இருக்கு சொல்லுங்க. yes, you can answer this question easily and this is so much important question. so என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, of all the points of the tangent, which point will be nearest to the center of the circle? Okay, so can you understand my question? Of all the points, okay, so of all the points in the tangent, which one is closer to the center of the circle? ஸோ சென்டருக்கு நியர்பையாக இருக்க. சூப்பர் திவ்யா, சூப்பர். எஸ் இட் இஸ். ஸோ த ஆன்சர் என்ன, இங்கே இருக்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், நியரஸ்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், இட் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தட் இஸ் டான்ஜென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த பாயிண்ட் மட்டும்தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கு எப்படி இருக்கும், நியரராக இருக்கும். ஓகேவா, எஸ் தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். எங்கே, tangent to a circle is perpendicular to the radius through point of contact அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட NCERT புக்கில் இருக்கா? எஸ், நம்மளோட NCERT புக்கில் இருக்குது. அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இது வரைக்கும் 2009, 12, 14, 15, 16 இவ்வளோ இயர்ஸ் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின், ஒரு தியரம். ஓகேவா, எஸ். ஸோ இந்த கொஸ்டினை சூப்பர் தரவா நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஷியராக நம்ம இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அ டான்ஜென்ட் இருக்கு. ஒரு டான்ஜென்ட்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டான்ஜென்ட் இருக்கு. அந்த டான்ஜென்ட் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரேடியஸ்க்கு அது பர்பெண்டிகுலராக இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் அந்த ரேடியஸ் எது வழியா வருது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து சென்டர் டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கிற அந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் will be perpendicular அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ டு ப்ரூவ் திஸ் let's start drawing the diagram first. This is your circle and let us consider this to be the
tangent ஓகேவா tangent நம்ம இங்க கீழே வரைஞ்சிடலாம் so for okay tangent வரைஞ்சாச்சு tangentல இப்போ எது point of contact இதுதான் point of contact and let us consider this to be the center okay so this is your center let this point be the point of contact அது இல்லாம let's take two other points in the line AB இங்க ABன்ற இந்த லைன்ல let me take another point Q okay so இப்போ OP ன்றது என்னவா இருக்கும் OP is the radius of the circle correct தானே yes and OQ யும் நான் join பண்ணிக்கிறேன் okay this is the diagram we need to prove this theorem okay so let's start with the proof so இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன so the given things are so given is a circle C okay let me name the circle C okay and in the circle க்கு 0, r அப்படினு சொல்றேன் what is 0, r ஏன் நான் அந்த bracketல அப்படி எழுதி இருக்கேன் because this is nothing but the center and this is nothing but the radius ஒரு circle சொல்லி அந்த circle பக்கத்துல இந்த மாதிரி 0, r or some a, r அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா a will be the center and r will be the radius okay so இப்படி கொடுத்துட்டாங்க then we have drawn a tangent இல்லையா a tangent கான நேம் என்ன AB ன்ற tangent at which point it is being touched at a point P இல்லையா yes at a point P ஒரு tangent AB இருக்கு அந்த tangent எந்த இடத்துல touch ஆகுது at P so these are the given things இப்போ நம்ம இதை prove பண்றதுக்கு என்ன prove பண்ணோம் we have to prove this OP அவங்க கேட்டிருக்கிறது என்ன இந்த tangent is perpendicular to the radius through the point of contact இந்த சர்க்கிளுக்கு எவ்வளவோ பிளேசஸ்ல நமக்கு ரேடியஸ் நம்மளால வரைய முடியும் கரெக்டா பட் அவங்க என்ன சொல்றாங்க இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியா போகிற அந்த ரேடியஸ் இஸ் perpendicular to the tangent அப்படின்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணனும்னு சொல்றாங்க ஓகே so what we have to prove OP is perpendicular to AB அப்படின்ற இந்த கான்செப்ட் தான் ப்ரூவ் பண்ணனும் இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் okay so to prove this what we have going to do is construct பண்ண போறோம் என்ன construct பண்ணோம் already we have constructed things construction என்ன பண்ணிருக்கோம் we have taken a point Q இல்லையா take any point so எதுல இருந்து எடுத்துக்க போறோம் so take any point AB on the tangent take any point Q on the tangent AB இல்லையா இதை நம்ம construct பண்ணிட்டோம் and அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் join OQ these are the constructions what we have did to prove this theorem okay va yes and then okay so இப்போ இந்த OQன்றது இந்த சர்க்கிள்ல எந்த இடத்துல மீட் பண்ணுது so இங்க பாருங்க இந்த OQன்ற இந்த லைன் இந்த இடத்துல சர்க்கிள்ல மீட் பண்ணுது கரெக்ட்டா அந்த பாயிண்ட let me take it as R okay so what I'm just writing again so suppose OQ meets the circle at R okay so you have to write all these things so first given என்ன கொடுத்திருக்காங்க diagramல இருந்து அப்படியே given எழுதுங்க circle கொடுத்திருக்காங்க point of contact கொடுத்திருக்காங்க AB ன்ற tangent இருக்கு எல்லாமே எழுதிட்டு என்ன ப்ரூவ் பண்ணனும் OP ன்ற லைன் இந்த AB ன்ற tangentக்கு perpendicular-ஆ இருக்குன்னு ப்ரூவ் பண்ணனும் and அத ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம எழுதணும் okay so after doing all these things நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் so let's start proving this okay so இதுக்கு இந்த ப்ரூஃப் பண்றதுக்கு so we just wanted a first line right ஏதாச்சும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும் அந்த லைன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா லைன் செக்மெண்ட்ஸ் joining the point O to the point on AB the shortest one is perpendicular to AB okay so என்ன தெரியும் all the line segments joining the point of all the line segments joining the point O to a point on AB so இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் எந்த point will be nearest to the radius னு கேட்டேன் இல்லையா ரெண்டு क्वेश्चनுமே சேம் தான் சோ நான் கேட்டது என்ன கேட்டேன் அப்பவே நான் क्वेश्चन கேட்டது இந்த சர்க்கிள்ல இந்த டான்ஜென்ட்ல இருக்கிற இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த நிறைய பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் சென்டருக்கு க்ளோசரா இருக்கும்னு கேட்டேன் இல்லையா நான் பாயிண்ட வச்சு கேட்டேன் இப்போ அவங்க கேக்குற क्वेश्चन என்ன லைன் செக்மெண்ட்ட வச்சு கேக்குறாங்க ஓகே
ஸோ இப்போ இது டேஞ்சன்ட் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, இங்கே சென்டர் இருக்குன்னா இந்த மாதிரி நிறைய லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த நிறைய லைன் செக்மெண்ட்ஸில் இந்த டேஞ்சன்ட் கூட நமக்கு எடுக்கிற நிறைய லைன் செக்மெண்ட்டில் எந்த லைன் செக்மெண்ட் நமக்கு ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஆஃப் ஆல் த லைன் செக்மெண்ட்ஸ் ஜாயினிங் த பாயிண்ட் O to the point on AB. ABல இருக்கிற பாயிண்ட்ஸ் இது எல்லாமே ABல இருக்க பாயிண்ட்ஸ் தான் இல்லையா? இதில் எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்தும் ஓவை நம்ம கனெக்ட் பண்ணுற எல்லா லைன் செக்மெண்ட்ஸில் எது ஷார்ட்டஸ்ட்? which one will be the shortest? The shortest one. Yes, just tell me which will be the shortest one. The shortest one is perpendicular to AB. So இப்போ அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா that is we have to prove என்னவா இருக்கு? So this OP is perpendicular to AB அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ OP is shorter than any other segment joining to. அப்போ இதில் இருக்கிற எல்லா லைன் செக்மெண்ட்ஸில் எந்த லைன் செக்மெண்ட் தான் ஷார்ட்டர்? OP தான் ஷார்ட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். இப்போ இந்த டோட்டல் தியரமில் நம்ம ஃபைனலாக என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஸோ சின்ஸ் வி நோ தட் இருக்கிற லைன் செக்மெண்ட்ஸில் எந்த லைன் செக்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் ஒன்னாக இருக்கோ அந்த ஷார்ட்டஸ்ட் ஒன் தான் நமக்கு கொடுத்துருக்க அந்த டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும்னு தெரியும். அப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அந்த OP நம்ம எதை ப்ரூவ் பண்ணும்? OPன்றது தான் இல்லையா? ஸோ அந்த OPன்றது தான் ஷார்ட்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணால் இட் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ டு ப்ரூவ் தட் வாட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டூ இஸ் yes, so let's start with OP is equal to OR. அதாவது இந்த OP நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட்டும் இங்கே வந்து ORன்றது எது? ஸோ ORன்றது என்னது? ஸோ OR is again a radius, right? OQ இல்லை, it is OR. இந்த பார்ட்டும் என்ன? ரேடியஸ் தான். அப்போ since OPயும் R தான், Rரும் R தான், which is both are radius, therefore I can equate OP is equal to OR னு என்னால் சொல்ல முடியும் இல்லையா? Then if I need OQ value, OQன்றது என்ன? It will be OR plus RQ, correct? So if I need the total value Oலேருந்து Q வரைக்கும் எனக்கு வேணும்னா what it is? Simply OR plus RQன்ற வேல்யூ கிடைச்சா எனக்கு என்ன ஆயிடுச்சு? I'll get the OQ value. So for that இப்போ இதுலேருந்தே தெரியுது என்ன தெரியுது? So OQ is greater than OR, correct? ORன்றது என்னது? OR is the radius. இந்த radius கூட some வேல்யூவை ஆட் பண்ணால் கிடைக்கிற ஒரு வேல்யூ தான் எதோட வேல்யூ? OQவோட வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ORஐ விட OQவோட வேல்யூ எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும், கரெக்டா? எஸ், இஃப் மை ரேடியஸ் இஸ் 2 ஐ வில் பி ஆடிங் சம் வேல்யூ ஃபார் RQ இல்லையா? இந்த RQக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கும்ல, ஈவன் இஃப் இட் இஸ் 0.1 0.1 இருந்தால் கூட இட் வில் பி R plus 0.1 அது கண்டிப்பாக எதை விட பெருசு? OQ தான் பெருசாக இருக்கும் than compared with OR, correct? So in the place of OR, since OR and OP are equal, I can write it as OQ is greater than OP அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும், which is in return I can even write it as OP is less than OQ நம்மளால எழுத முடியும், correct? Therefore OP is shorter than any other segment joining O to any point of AB. ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? ஓபின்றது தான் ஷார்ட்டஸ்ட் செக்மெண்ட், ஷார்ட்டஸ்ட் லைன் செக்மெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வாட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ப்ரூவ்டு? எது ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும்? OB is perpendicular to AB will be automatically proved. Okay, so இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரம். ஸோ ஐ ரீகேப் யூ ஒன்ஸ் அகேன். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்கிளோட டேஞ்சன்ட்ன்றது இஸ் பர்பெண்டிகுலர் டு த okay, a tangent to the circle ஒரு சர்க்கிளோட டேஞ்சன்ட்ன்றது is perpendicular to the radius through point of contact. அப்போ நம்மளால ஒரு சர்க்கிள்குள்ள நிறைய பாயிண்ட்ஸோட என்னால் ரேடியஸ் வரைய முடியும். அந்த ரேடியஸ் எல்லாமே டேஞ்சன்ட் ஆஃப் அ சர்க்கிளுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குமானா? நோ, கரெக்டா? எஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு நான் ஒரு ரேடியஸ் வரைகிறேன் அப்படின்னா அந்த ரேடியஸும்
and the tangent will be perpendicular அப்படின்றது தான் நான் ப்ரூவ் பண்ணணும். So for that I am just going to take the given things. Given things are circle ஒன்று சொல்லணும் and tangent ஒன்று சொல்லணும். So okay, circle will be C and C ஓட center 0-வா இருக்கும் and Rன்றது center O-வா இருக்கும் and radius R-ஆ இருக்கும் and அந்த tangentக்கு நேம் AB வைக்கிறேன். அதில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெண்டுக்கும் உள்ள பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன பின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, இந்த ஓபின்ற ரேடியஸ் இந்த ஏபின்ற டான்ஜென்ட்டுக்கு எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலராக இருக்குன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? Yes, for that, to prove that, what I'm just going to take is, I'm just constructing things. என்ன construct பண்றேன்? Okay, so Qன்ற ஒரு பாயிண்ட்டை இந்த tangentல எடுத்துக்கிறேன் and இந்த Qன்ற பாயிண்ட்டை OQன்னு, that is அந்த சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்க்கிளில் இந்த OQ லைன் பாஸ் ஆகுது. அந்த OQன்ற லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல மீட் பண்ணுது அந்த சர்க்கிளில், Rன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. So these are the things I have just constructed. Okay, so இதை வச்சு எப்படி மீட் பண்ண, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நிறைய லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஹேவ் taught you in the previous slides. என்ன சொன்னேன், நிறைய லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டேஞ்சென்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸில் நிறைய லைன் செக்மெண்ட்ஸ் என்னால் வரைய முடியும். அந்த லைன் செக்மெண்ட்ஸில் எது ஷார்ட்டஸ்ட் ஒன்னோ, ஓகே, விச் லைன் செக்மெண்ட் will be the shortest ஒன்னோ, அந்த ஷார்ட்டஸ்ட் line segment will be what? Will be the perpendicular one to the tangent அப்படின்றது தான். ஸோ அப்போ எனக்கு இப்போ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது OP perpendicular to AB அப்படின்னா இருக்கிற லைன் செக்மெண்ட்ஸ்லேயே ஷார்ட்டஸ்ட் ஒன் வந்து OP அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணால் இட் இஸ் சஃபிஷியன்ட். கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த சர்க்கிள்லேருந்து என்னென்ன தெரியும், ஓபின்றதும் சரி ஓஆரும் சரி ரெண்டுமே ரேடியஸ். ஸோ ரெண்டோட வேல்யூமே சேமாக இருக்கும். ஸோ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஆர் வில் பி ஈக்குவல். அண்ட் அடுத்து எனக்கு OQ. ஓகே, ஸோ ஐ நீட் OQ. இந்த OQவோட வேல்யூ வேணும்னா என்ன, இட் இஸ் நத்திங் பட் OR ப்ளஸ் RQ. ஓகே, ஸோ OR ப்ளஸ் RQ அப்படின்னா கண்டிப்பாக OQவோட வேல்யூ எப்படி இருக்கும், OR வேல்யூ விட பெருசாக தான் இருக்கும் இல்லையா, கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ ஸோ வாட் ஐ கேன் சப்ஸ்டியூட் இஸ், in the place of OR I can substitute OP since both the values are same. So OQ is greater than OP, or else I can even write it as what, OP less than OQ. So அப்போ OPன்ற லைன் செக்மெண்ட் எப்படி இருக்கா, OQன்ற லைன் செக்மெண்ட்டை விட ஷார்ட்டராக இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் ப்ரூவ்ட். ஸோ இப்படி நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டா என்ன ப்ரூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலாக, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு OPன்றது பெர்பெண்டிகுலர் டு AB, that is the tangent அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? Does this theorem உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதாங்க எல்லாத்துக்கும்? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த தியரம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டால் சூப்பராக ஃபுல்லாக எழுதிடுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ ஃபுல் மார்க்ஸ் இதில் எடுத்துடலாமா? இந்த தியரம் சப்போஸ் நமக்கு எக்ஸாமில் இந்த டைமும் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாமா? எஸ் ஆர் நோ? இப்படியே படிச்சாச்சா, எழுதிட்டீங்களா, ட்ரா பண்ணிட்டீங்களா? எஸ், yes or no? People in the live respond பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், எஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் தியரமையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தியரம் 2. ஓகே, சரி. அப்போ இந்த தியரம்லேயே கான்வர்ஸ் நமக்கு வந்து ட்ரூவாக இருக்குமா அப்படின்னா, எஸ், த கான்வர்ஸ் வில் ஆல்சோ பி ட்ரூ. அப்போ கான்வர்ஸ்னால் என்ன, த கான்வர்ஸ் அப்படின்னா ஒரு ரேடியஸ் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து நம்ம ரேடியஸ் ஒன்று ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா it will be, that is what to say, ஒரு ஷார்ட்டஸ்ட் லைன் செக்மெண்ட் எது இருக்கோ, ஓகே, ஸோ the ஷார்ட்டஸ்ட் லைன் செக்மெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், அது வந்து ரேடியஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா then it will be perpendicular to the tangent. So inverse, the converse will also be the same, it will also be true அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? So let's move to the next thing. So the next theorem is, a line drawn through the end point of the radius and perpendicular to it is a tangent to the circle. So என்ன சொல்றாங்க, a line drawn through the end point of a radius. Okay, so a line drawn through the end point of a radius and perpendicular to it is a tangent of a circle. ரொம்ப ஈஸி. ஒரு சர்க்கிள் இருக்கு, ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, a line drawn through the, இப்போ ஒரு, okay, let me take this as a radius, sorry, center, let me take this as a radius. அவங்க என்ன சொல்கிறாங்க,
a line drawn through the end point of a radius. அப்போ இதுதான் இப்போ நான் கன்சிடர் பண்ணியிருக்க ரேடியஸோட end point. Yes, I have considered this radius. இந்த ரேடியஸோட end pointன்றது இதுதான். இந்த end point வழியா இப்போ if I just draw a line அப்படின்னா it will be perpendicular to it. It will be perpendicular to it. இந்த itன்றது எதை மீன் பண்ணுது? ரேடியஸை மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேடியஸோட எண்ட் பாயிண்ட் வழியாக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அண்ட் இட் இஸ் perpendicular to the radius. அதாவது அந்த லைன் perpendicular to the radiusஸாக இருந்துச்சு அப்படின்னா then this line is called as what? Tangent to the circle அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? So how to prove this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so since we have proved the things earlier, அதே மாதிரி தான் let's take this to be, okay, let's take this to be P and let me take a point Q, let this be the point R and let's take this tangent to be AB. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஸோ என்னென்ன கிவன் இருந்ததோ அதே தான். ஸோ என்ன இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கொஞ்சமாக ஸ்லைட்டாக திருப்பியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? எஸ், ரெண்டு டயக்ராம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே புரிஞ்சுது இல்லையா? ஸோ த சேம் திங் இஸ் வாட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் வித். இப்போ கிவன் திங்ஸ் எல்லாமே வேறு. கிவன் என்ன, ஃபர்ஸ்ட் அவங்க எதை பற்றி பேசிட்டாங்க, ரேடியஸை பற்றி பேசிட்டாங்க. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டேக் அ ரேடியஸ் OP of a circle and the circle-க்கு நம்ம எப்படி நேம் பண்ணுவோம், சீன்ற நேம் பண்ணுறோம் அப்படின்னா it will be O, R. கரெக்டா? எஸ், இதெல்லாம் ஏன் எழுதுறோம் எப்படி எழுதுறோன்றது ஆல்ரெடி சொன்னேன்னா. எஸ், and line, what I'm just taking, line APB. What is APB? இந்த APBன்றத இப்போதைக்கு நம்ம லைனுன்னு சொல்கிறோம். பட் வாட் we have to prove? At last அதை tangentன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் they have given you a line தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுக்கிறப்பவே you should not take it as a tangent because the end result அதுதான், அந்த லைனு தான் tangent அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை போய் tangent அப்படின்னு நேம் சொல்லிட்டீங்க அப்படின்னா there is no point in proving this theorem. கரெக்டா? எஸ். ஸோ the line APB is the given thing and then இந்த லைன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, this APB is perpendicular to OPன்றதும் given thing இல்லையா? எஸ், after these two things given, what we have to prove? To prove என்னவா இருக்கு? ஸோ AB, இந்த ABன்றது தான் tangent to the circle, tangent to C at the point P அப்படின்றது தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண வேணும். ஓகேவா? ஸோ சொன்னது புரிஞ்சுதா? கொடுத்துருக்கிறத ஒரு லைனுன்னு எடுத்து டேஞ்சன்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட்? கன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி த சேம். கன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி த ஸ்ட்ரீம். என்னவா இருக்க போகுது? டேக்கிங் அ பாயிண்ட், டேக் அ பாயிண்ட் Q on AB இல்லையா? அண்ட் தென் வாட் வில் பி டூயிங், என்ன பண்ணுவோம்? ஜாயின் OQ. எஸ், and suppose in the OQ meets circle meets C at the point, and the point R என்ற அந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. இது எல்லாமே given things. ஸோ இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் இது எல்லாமே எழுதி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த தியரமை ப்ரூவ் பண்ண நமக்கு என்ன தேவை? now we know that now OP perpendicular to AB. okay, so OP perpendicular to AB, this is what they have given you இல்லையா? APB நாலும் சரி இல்லை AB நாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். ஸோ இது ரெண்டும் perpendicular அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி perpendicular-ஆக இருந்துச்சு அப்படின்னா among all the line segments, we have learnt it right, among all the line segments joining O to a point OB, to a point on AB, OPன்றது தான் எப்படி இருந்திருக்கும்? ஷார்ட்டஸ்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டா? எஸ், இதே தான் நம்ம ப்ரீவியஸாகவும் பார்த்தோம். பட் இதை நம்ம ஓபின்றதை ஃபைனலாக ப்ரூவ் பண்ணோம். போன தியரமில் என்ன பண்ணோம்? இதே லைனில் the line segment which will be the shortest, ஓகேவா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே அதை எப்படி பார்க்குறோம்? ஓபின்றது ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஓபி perpendicular to ஏபியாக இருக்கிறப்ப இந்த perpendicular line segment தான் எப்படி இருக்கும்? ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ if this is going to be the shortest one, then
let's consider this OP will be less than OQ. Okay, so OQ ன்றது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த OPன்றது எப்படி இருக்கும்? OQன்ற லைன் செக்மெண்ட்டை விட லெஸராக இருக்கும், ஷார்ட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ ஈவன் யூ கேன் ரைட் இட் அஸ் OQ is greater than OP. இதை எப்படியோ எழுதலாம். We can OP lesser than or shorter than OQ னு சொல்லலாம், or OQ greater than OP நாலும் நம்மளால சொல்ல முடியும். கரெக்டா? If this OQ is greater than OP, அதாவது ஒரு பாயிண்ட் ரேடியஸை விட, ஓகே, ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரேடியஸை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா, then that point lies where? Inside the circle, on the circle, outside the circle. The question what I'm asking is, this is your circle and let this be in the radius வந்து 3. ஓகேவா? நான் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் சென்டரில் இருந்து 4ன்னு இருக்குது அப்படின்னா, ஓகே, சென்டரில் இருந்து நான் கன்சிடர் பண்ணுற பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 4 அப்படின்னா, அந்த பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள் இருக்குமா, ஆன் த சர்க்கிள் இருக்குமா, இல்லை இன்சைட் த சர்க்கிள் இருக்குமான்னு கேட்குறேன். வாட் இஸ் த ஆன்சர்? எஸ், கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த position of the point? If the distance between the center and the point is 4, okay, where will the point lie? Will it lie on the circle, inside the circle, or outside the circle? எங்க இருக்கும்? Yes, Divya, சொல்லுங்க. Where will the point's location be? Yes, superb. So answer பண்ணுங்க எல்லாருமே. ஸோ இங்கே எனக்கு ரேடியஸ் 3 இருக்குது. நான் இன்னொரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும், லெட் அஸ் கன்சிடர் திஸ் பாயிண்ட் டு பி P. இன்னொரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். சம்வேர் Qன்ற ஒரு பாயிண்ட்டை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த OQன்ற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 4 இருக்குது அப்படின்னா, இந்த Qன்ற பாயிண்ட் இன்சைட் த சர்க்கிள் இருக்குமா, இல்லை ஆன் த சர்க்கிள் இருக்குமா, இல்லை அவுட் சைட் த சர்க்கிள் இருக்குமான்னு கேட்குறேன். If the value of the, yes Divya, superb, it will be outside the circle. எப்படி இருக்கும்? Because என்னோட distance இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னதான்? 3 தான். இப்போ நான் கன்சிடர் பண்ணுற டிஸ்டன்ஸ்ன்றது 4 இல்லையா? ஸோ then it will be outside the circle. That point Q will lie outside the circle. அதே ஸ்டோரி தானே இங்கேயும். இங்கே எப்படி இருக்கு? OQன்ற டிஸ்டன்ஸ் OPயை விட கிரேட்டராக இருக்குன்னா, then Q lies outside the circle. Yes, the Q lies outside the circle vandruma. Yes, so thus every point on AB other than P, okay, so thus therefore every point, okay, so every point on AB other than P lies, இதே லைனை நம்ம அங்கே பார்த்துருக்கோம், ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு டேஞ்சென்ட்ல அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும்தான் அந்த சர்க்கிளில் டச் ஆகிருக்கும். அதை தாண்டி இது இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் த டேஞ்சென்ட்டும் எப்படி இருக்கும்? அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கும். நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறோம், லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஓகே தென் அப்படி இருக்கிறப்ப என்ன சொல்லலாம்? This shows that AB meets the circle at the point P. கரெக்டா? Pன்ற பாயிண்ட்ல மட்டும்தான் அது மீட் பண்ணுது. அதை தாண்டி இந்த ABல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்கு? அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கு. எஸ், ஸோ ஆஃப்டர் திஸ் therefore we'll be considering this point this line AB to be therefore AB is the tangent to the circle at the point what? At the point P. That's it. This is what your proof is. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ண அந்த லைன் ஏபின்ற அந்த லைனை கடைசியாக நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்? டேஞ்சென்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. That's it. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ், do you guys understood this? Yes or no? புரிஞ்சுதா இல்லையா? ஸோ இந்த தியரம் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரமா அப்படின்னு கேட்டால், ஸோ யூ ஆல்சோ ஹாவ் திஸ் தியரம் இன் யோர் NCERT புக் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன் 2012 and 2013 கேட்டிருக்கக்கூடிய சம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சூப்பர் டூப்பர் இம்பார்ட்டன்ட். பட்
first theorem தான் ரொம்ப 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 important. So இந்த ரெண்டு தியரமுமே circlesல ரொம்ப important. So are you guys are thorough with this now? இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் clear ஆயிடுச்சா? Yes or no? Yes or no? Divyaக்கு புரிஞ்சுதா? And others in the live புரிஞ்சாச்சா? Yes. Do everyone understood this? Super Divya. So let me ask you some easy questions. So let's start with it. The common point of a tangent and the circle is called what? The common point of a tangent and the circle is called what? இதுக்கான ஆன்சர் குயிக்கா பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸியான ஒரு question. Yes. எல்லாமே உங்க NCERT ல இருக்க questions தான் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். So common point of the tangents, tangent க்கு circle. Super Divya. Yes, it is what? Point of contact. Super. Yes, so the next question is என்ன? So the next question is a circle may have dash parallel tangents. ஒரு சர்க்கிள்க்கு எவ்வளோ parallel tangents இருக்க முடியும்? எவ்வளோ parallel tangents இருக்க முடியும்? எவ்வளோ number of parallel tangents இருக்க முடியும்? So parallel tangents is also what? Yeah, yes. So ஒரு tangent இருக்கு அப்படின்னா so அந்த tangentக்கு you can have only two parallel. How many? Two parallel two parallel tangents மட்டும் தான் நம்மளால இருக்க முடியும். So this is what your answer is. Superb. So and the next question is a tangent to a circle intersect it in dash points. A tangent to a circle intersects the circle at how many points? எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல அதை இன்டர்செக்ட் பண்ணும்? ஒரு டான்ஜென்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிளை எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் பண்ணும்? at only one point, right? சரி 2 பாயிண்ட்ஸ்ல ஒரு லைன் ஒரு சர்க்கிள 2 பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அந்த லைன்கான நேம் என்ன? அந்த லைன்கான நேம் என்ன? It is called as what? It is called as secant, right? Yes. So இப்போ அடுத்து கேட்க question ரொம்ப ஈஸியான question, கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. The angle between tangent at a point on a circle and the radius through the point is called as what? என்ன angle? ஒரு டான்ஜென்ட்டுக்கும் அந்த ரேடியஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஸோ இந்த சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பா? இட் இஸ் பர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்தாச்சு. பர்பெண்டிகுலர்னா ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரியா இருக்குமா? எஸ். ஸோ த ஆன்சர் வில் பி 90 டிகிரி இஸ் யோர் ஆன்சர். ஓகே. எஸ். ஆர் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் திஸ்? ஸோ இங்கே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். So how many tangents can a circle have? ஒரு சர்க்கிள்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் tangents நம்மளால இருக்க முடியும்? ஒரு சர்க்கிள்க்கு எவ்வளோ tangents இருக்க முடியும்? Super. Yes, you can have infinitely many tangents. Yes. Superb. So your next question is O is the center. Okay, O is the center of the circle of radius 8 cm. Okay, ஒரு circle இருக்கு, center இருக்கு, அதுக்கான radius 8 cm. The tangent at a point A on the circle, okay, cuts the line through O at B such that AB is equal to 15 cm, which is Bன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து Aன்ற ஒரு பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் அவங்க ட்ரா பண்ணுறாங்க. இந்த டான்ஜென்ட்ன்றது ஓவர் எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா
it is at B னு சொல்றாங்க and this AB ஓட value is 15 னு சொல்றாங்க and I'm just joining this OA and this OA will also be what 8 தான இருக்கும் yes so இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணனும் we have to find this OB part இந்த பார்ட்டை மட்டும் தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணனும் so in this triangle OAB ன்ற இந்த triangle we can use Pythagoras theorem யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் which is your இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கா இந்த இடத்துல that is tangentக்கும் radiusக்கும் இடையில ஃபார்ம் ஆகுற அந்த டிகிரி 90 டிகிரி நம்ம பார்த்தோம் அப்ப இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிறது தான் என்ன சைடா இருக்க போதும் hypotenuse side by Pythagoras theorem நமக்கு என்ன தெரியும் hypotenuse square is equal to OA square plus AB square so which is OB square is equal to OA square என்ன 8 square plus AB square என்ன 15 square so OB square will be 64 plus 225 so which is OB square is equal to 289 if I need OB I have to take a root root எடுத்தா என்ன 289 எதோட ஸ்கொயர் so it is 17 so 17 centimeter தான் எனக்கு OB ஓட value that's it so the OB value is what? It is 17 centimeters. So these are the basic concepts and basics of circle you have to know. And inga இன்னைக்கு நம்ம tangentனா என்ன secantனா என்ன அப்படினு சூப்பரா தெரிஞ்சிட்டாச்சு நினைக்கிறேன் and theorems related to this and இதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட்டான sums and examples இது எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதும் next tangents from a point of a circle அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம நாளைத்த கிளாसेसல கவர் பண்ணலாம் so let's all meet tomorrow bye bye and if you guys have any doubt கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிவிடுங்க அண்ட் நம்மளோட ஆப்பை செக் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வி ஹவ் சால்வ் ஸோ மெனி சம்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் நியர்லி 150 to 200 சம்ஸ் MCQs PYQsனு எல்லாமே சால்வ் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ டக்குன்னு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் 100 லேர்னிங் தமிழ்ன்ற ஆப்குள்ளே போய் 10 CBSE-குள்ளே போய் பாருங்க யூ கேன் நோ இட் ஓகேவா எஸ் ஸோ லெட்ஸ் ஆல் மீட் இன் டுமாரோஸ் கிளாஸ் பை